கோவிட் தொற்று பரவிய காலத்தில் சர்வதேச சுற்றுலா முடக்கம் கண்டது. 2019-20களில் இந்தியா சீனா இடையிலான விமான சேவை ரத்தானது. தொடர்ந்து பொது முடக்க நிலை முடிவுக்கு வந்தாலும் 2020இல் கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு வீரர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் இந்தியா சீனா உறவில் சிக்கல் எழுந்தது. இதையடுத்து சீனர்களுக்கான சுற்றுலா விசா வழங்குவதை இந்தியா நிறுத்தியது. இதே நடவடிக்கை சீனாவிலும் எடுக்கப்பட்டது. காலம் செல்ல செல்ல இருதரப்பு வெளியுறவு அதிகாரிகள் இடையிலான பேச்சு இந்தியா சீனா உறவை மேம்படுத்த உதவியது. தொடர்ந்து இரு நாட்டு பிரதமர்களின் பேச்சு, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பிரதமர் மோடியின் சீன பயணம் ஆகியவை இரு நாட்டு உறவு முற்றிலும் மேம்பட்டதை உறுதி செய்தது. இதையடுத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையிலான நேரடி விமான போக்குவரத்து கடந்த மாத இறுதியில் துவங்கியது. இந்தியா வருவதற்கான சுற்றுலா பெற விரும்பும் சீனர்கள் அந்நாட்டின் குறிப்பிட்ட சில நகரங்களில் மட்டும் விண்ணப்பிக்கும் நடைமுறை கடந்த ஜூனில் துவங்கியது. இந்நிலையில் உலகின் எந்த பகுதியிலும் வசிக்கும் சீனர்கள் அங்கிருந்தபடியே இந்தியா வருவதற்கான சுற்றுலா விசா பெறும் நடைமுறை தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கு சுற்றுலா வரும் சீனர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சீனா இடையிலான உறவு மேம்பட்டுள்ளது ஆசிய பிராந்தியத்தில் மிக முக்கிய இராஜாங்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. வரி விதிப்பு என்ற பெயரில் இந்தியா சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை அமெரிக்கா மிரட்டி வரும் சூழலில் ஆசியாவின் மிகப்பெரிய இரு நாடுகள் இடையிலான உறவு மேம்பாடு உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.